மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். கெயில் குறித்து வாய்த்து கொண்டிருக்கின்றோம். திரு ஆதவன், நீங்கள் முதல் சுற்றில் ஒரு வாதத்தை வச்சிங்க. ரோட்டில் போனால் கூட தான் விபத்து நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விபத்திற்கான காரணம் இருக்குது, நம்ம எல்லா திட்டத்தையும் கைவிட்ட முடியுமா அப்படின்னு வைக்கின்ற பொழுது நான் திருப்பி எந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் தங்க நாற்கர சாலை திட்டம் உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிறகு அது நிறைவேற்றப்பட்ட பொழுது இந்தியா முழுவதும் ஏராளமான கோவில்கள், ஏராளமான தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன. அப்போது ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காக கோவில்கள், வீடுகள், பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள் எல்லாமே அன்றைக்கு இடிக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால், ராமர் பாலத்திற்காக அந்த திட்டத்தில் அந்த ஒரு ராமர் பாலத்தை வழியாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படும் இல்லையா? அப்போது உங்களுக்கு பெரும்பான்மை இந்து சமூகத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை அதுவாக இருக்கிறது, அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று எப்படி எண்ணுகிறீர்களோ அதே மாதிரி தான் என் நிலம் அவனுக்கு அதுதான் கோவில். உங்களுக்கு ராமர் கோவில், ராமர் பாலம் எவ்வளோ மிக பிரதான முக்கியமோ அதே போல் ஒரு விவசாயிக்கு அவனுடைய மண், அந்த பூமி தான் அவனுக்கு கோயில், அம்மா, அப்பா எல்லாமே அப்படிங்கின்ற பொழுது அதை அவன் விட்டு கொடுக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நீங்க யாருமே எந்த விவசாயம் நிலத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலத்துடைய உரிமையாளர்கள் அவங்க விவசாயிகள் தான், அவங்க தான் ஓனர்ஷிப் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுல அந்த குழாயை பதிப்பதற்கான அனுமதியை மட்டும்தான் அரசாங்கம் எடுத்து தவிர வீடு உங்க பேர்ல இருக்கும், நாங்க உள்ள குடும்பம் மட்டும் நடத்திக்கிறோம். நிலத்தோட உரிமை வீடு உங்க பேர்ல தான் இருக்கும், பட்டா உங்க பேர்ல தான் இருக்கும். ஆனா உள்ள குடும்பம் நடத்துறது நாங்க குடும்பம் நடத்துறது இல்ல சார். இல்ல சார், இல்ல 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 செந்தில் சார், இல்ல இல்ல செந்தில், இல்ல 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 அப்படி கிடையாது. உங்க வீட்டுக்கு மின்சாரம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, அரசாங்கம் தான் கொடுக்குது. என்ன அனுமதியோடு, என்ன அனுமதி அது பைப்லைன் கொண்டு போறாங்க, என்ன அனுமதியோடு. நான் மின் இணைப்பு எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் இல்ல கண்டிப்பா உன் வீட்டுக்கு நான் மின்சாரம் கொடுப்பேன்னு கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, அது மாதிரி தான் நான் சொல்றேன். நாட்டுக்காக தியாகம் பண்ண வேண்டிய எல்லாரும் அப்படி தனித்தனியா இயங்கிட முடியாது. இல்ல சார், உங்க வீட்டுக்கு நீ மின்சாரம் வேண்டாம்னு சொன்னா கூட இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல நான் நினைக்கிறேன் செந்தில், நீங்க இந்த இஷ்யூடைய ஆக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் திசை திருப்பறீங்க, மறைக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மிக ஆபத்தான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமா இருந்தா அந்த அரசாங்கம் ஸ்கிராப் பண்ணும், அந்த அரசாங்கம் கொண்டு வர திட்டமா தான் இந்த அரசாங்கம் கிராஸ் பண்ணும். இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலை இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா இப்ப உடன்குடி மின் திட்டம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஹெச்க்கு கூட தமிழக அரசாங்கம் ஜாயின் வெஞ்சர்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் தான் அந்த ஜாயின் வெஞ்சர் உடைக்கப்பட்டது. மாநிலத்துக்கு தொடர்பே இல்லாத விஷயம் இல்ல திரு ஆதவன். இதுல எந்த இடத்துல மாநிலத்துக்கு தொடர்பு இது முழுக்க மத்திய அரசு தொடர்புடைய விஷயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு, இல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல இல்ல 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 நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் சொல்ல. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க 5000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. கடலூர் அருகில பாத்தீங்கன்னா ஒரு தனியார் மின் நிலையம் கட்டப்பட்டிருக்கு, அங்க 5000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. யாரா கேட்டீங்களா? இந்த அரசாங்கம் போய் தடுத்துதா? இந்த அரசாங்கம் நிலத்தை அவங்களுக்கு அபகரிச்சு கொடுத்தது. அதை விடுங்க, இங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்து அருகில பூம்புவார் கிட்ட 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை பிடுங்கி ஒரு தனியார் மின் நிலையம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் சொல்றாங்க, பாஜகவும் சேர்ந்து வாருங்கள், விவசாயிகளுக்காக நீங்களும் நில்லுங்க, நீங்க குறிப்பிட்ட கடலூர் உள்ளிட்ட விவகாரங்களிலும் சேர்த்தே போராடுவோம் அப்படின்னு விவசாயிகள் அழைக்கிறார்கள். என்னுடைய கேள்வி திரும்ப ஒன்றாக மட்டுமே இருக்கிறது. சல்லிக்கட்டு விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது, ஆனால் மத்திய அரசு சல்லிக்கட்டிற்கு ஆதரவான மனநிலையில் தான் இருக்கிறது. ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை நிறைவேற்றுவோம், நிச்சயமாக நடத்துவோம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளா கழிச்சு நிச்சயமா அடுத்த ஆண்டுகளிலாவது அதை நடத்துவோங்கிறது ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. காரணம், அந்த மக்களின் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க நீங்க. இங்கே விவசாயிகளின் உணர்வுகளுக்கும் விவசாயிகளினுடைய உரிமைகளுக்கும் ஏன் மதிப்பளிக்க தயங்குகிறீர்கள் அப்படிங்கறத கேள்வி. எந்த வகையில் விவசாய உரிமையாக பறிக்கவே படலன்றதா உண்மை. இந்த செய்தியை தான் மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, உங்களை மாதிரி மீடியாக்கள் இருக்கின்றது. ஆனா நீங்களே திரிக்கிறீங்க, விஷயத்தை திரிச்சு ஏதோ உங்க நிலத்தை மத்திய அரசு பிடிக்குது என்ற மாதிரி ஒரு செய்தியை நீ கொண்டு போற. இல்ல, இந்த நிலத்துல அவங்களுடைய உரிமை எந்த வகையிலும் நாங்க பறிக்கவே இல்லை, எந்த வகையிலும் நிலங்கள் பாதிக்கப்படுவதே இல்லை. குழாய்கள் பதிக்கப்பட்டு பல மிக எளிமையா நாட்டுக்கு ஒரு 5 சென்ட் இடம் வச்சிருக்கிற ஒரு சிறு விவசாயி கட்டமைப்பு நான் ஒரு 5 சென்ட்
கடந்த 10 ஆண்டுகளாக எந்த இல்ல நான் சொல்லி முடிச்சேன் கடந்த 10 ஆண்டுகள பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்மே இந்த நாட்டுல வராம இருக்கு. பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் இந்த நாட்டுல தமிழ்நாட்டில் பார்த்தா முடக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே கொடுக்கப்படாம இருக்கின்றது. ஒரு காலத்துல வந்து 24 மணி நேரம் மின்சாரம் கொடுத்த இந்த மாநிலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏராளமான மின்வெட்டு இருக்கின்றது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்க பண்ணல. சாலை இங்க பாத்தீங்கன்னா இப்ப சென்னை துறைமுகத்திலிருந்து மதுராயில் போற சாலை அப்படியே கிடக்குது. இது போன்ற பல சாலை திட்டங்கள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், பவர் ப்ராஜெக்ட் இப்படி இந்த மாநிலத்துல ஏதோ ஒரு காரணத்தால முடங்கி கிடக்கின்றன. அது போலவே இந்த திட்டம் முடங்கி விட்டால் பாத்தீங்கன்னா பல வகையில பயனளிக்கூடிய திட்டம். நான் ஒரு தொகுப்பாளர் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப ஒரு எளிமையான மனநிலை, ரொம்ப எளியவன், ஒரு எளிய மனநிலை தான் நான் சில கேள்விகளை வைக்கிறேன். ஒருவேளை அந்த கேள்வி உங்களுக்கு அபத்தமான கேள்விகளாக கூட தோணலாம். என்னுடைய கேள்வி என்பது ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது, அந்த வழியா தான் அந்த திட்டம் ஒண்ணுனா தொழிற்சாலை இடிச்சோ அல்லது தொழிற்சாலை கீழே இப்படி ஒரு திட்டம் ஒண்ணுதான் இது வரைக்கும் வரலாறே கிடையாது இல்லையா? அதுதான் சொல்றேன். இங்கே கோவில்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதைகள், வழிபாட்டு தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு, மிகப்பெரிய பெருநிறுவனங்களின் தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை விவசாயிகளின் விளைநிலங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறத நடராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 5 சென்ட் மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயினுடைய இடத்துல நீங்க பதிக்கிறீங்க, வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த நிலம் அவருக்கு தான் உரிமையா இருக்குது. ஆனால் அந்த குழாய் பதித்த தடத்திற்கு மேல் அவரால் விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட இந்த பக்கமும் குறிப்பிட்ட அந்த பக்கமும் அவரால் விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்னா இடம் அவர் பேர்லமா இருக்கு, அவருக்கு அது நஷ்டம் இல்லையா? அதை ஏன் உணர மறுக்கிறீர்கள் அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல சார், நீங்க இல்ல செந்தில் சார், நீங்க ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சொல்லிட்டு பெரிய டவர் போட்டு மின்சாரம் கொண்டு போறாங்கல்ல, எல்லா இடத்துலயும் இதான் நடக்குது. நீங்க ஏதோ அந்த கேஸ் பைப்ல இதை விட மோசமான அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-25 மீட்டர் அளவுக்கு அகலத்துக்கு விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன் போட்டு லைன்ல யாரும் பயிர் வைக்க முடியாது. திருப்பி வரேன், நான் மீண்டும் வருகிறேன். நான் மீண்டும் வரேன். சட்டத்திற்குட்பட்டு இது எந்த இடத்துல நீங்க முரண்பட முடியும்? அவர் தெளிவா சொல்றாரு, இது ஒரு அக்ரிமெண்ட், தமிழக அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அதன் பிறகு விவசாயிகள் போராட்டத்திற்காக அவர்கள் அதான் நீங்க சொல்றீங்க உச்சநீதிமன்றம் இவ்வாறு கோட் பண்ணுச்சுன்னா உச்சநீதிமன்றம் ஏன் கோட் பண்ண வேண்டிய இடம் வருதுன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு விவசாயிகள் போராட்டினார்கள் என்பதற்காக ஒரு ஸ்டாண்டை மாத்திக்கின்ற பொழுது வாக்கு வங்கிக்காக நீங்கள் செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது மாநில அரசு என்பது மத்திய அரசுக்கு ஒரு ஏஜெண்ட் அல்ல, கூலி வேலை செய்கிற அமைப்பு அல்ல. இதற்கென்று ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லிக் கொள்கிறோம். இதற்கென்று அதிகாரங்கள் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு நிலம் எடுக்கிறது என்றால் கூட மத்திய அரசு நேராக எடுக்க முடியாது, அதுக்கான அதிகாரமே கிடையாது. மாநில அரசு மூலம்தான் எடுக்கணும். மாநில அரசு நடைமுறையில் அதனுடைய பாதகங்களை உணர்ந்து வேண்டான்னு சொல்லுது. மாநில அரசு சொன்னதை மத்திய அரசு கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர, ஏன்னா அதனுடைய அதிகார பட்டியலில் கிடையாது நிலம். மத்திய அரசுக்கு அதிகார பட்டியலில் நிலம் கிடையாது. கரெக்ட், கிடையாதுங்க. 3 நீங்கள் பேசும்போது சார்ட்டை அப்புறம் கேளுங்க. மாநில அரசுக்கு தான் நிலம் எடுத்தல், அலியனேஷன் எல்லாம் மாநில அரசு பட்டியலில் தான் இருக்குது. இது வந்து மாநில அரசு பட்டியலில் 18வது பிரிவில் இருக்குது. நான் படித்தேன். அவர் சார் இதை மாற்றினா நான் ஆங்கிலத்தில் உள்ள அப்படியே படித்தேன், பிறகு படிக்கிறேன் தேவை என்றால். ஆனால் நீங்கள் பிஎம்பி சட்ட திருத்தம் 2011 அது செல்லாது. நான் சொல்கிறேன், அந்த சட்டமே 62 சட்டமே செல்லாது. கான்ஸ்டிடியூஷன் படி வழக்கு போட்டா 1962 பிறகு 2011-12 இது அந்த மாதிரி வந்து எடுக்கணும்னு அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்க. கேஸ் கெயில் என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அரசாங்கம் வச்சிருக்கு, தனியார் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும் என்ற அர்த்தம் தேவையெல்லாம் மாநில அரசு கிடையாது. அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு நாட்டுக்கு இராணுவத்துக்கு இப்போ சாலை போக்குவரத்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது, இது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன். இது கெயில் என்பது யாருக்காக?